Hey guys, வணக்கம். வெல்கம் டு MS பியூட்டி கேர் அண்ட் மேக்கப். நான் மௌலி சுதேஷ். இன்னைக்கு நாங்க ஒரு பிரைடல் லுக் தான் பார்க்க போறோம். அதுக்கு இன்றைய தினம் உங்கள் எல்லாருக்கும் புதிய வருட வாழ்த்துக்களை மனசார தெரிவித்துக் கொள்றேன். ஃபர்ஸ்ட் டைம் யாராவது என்னுடைய சேனல் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இப்போ நாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை பேப்பரால டேப் பண்ணி ரிமூவ் பண்றேன். அடுத்தது ப்ரைமர் போட போகிறேன். மேபிலைன்லேருந்து ஜெல் பேஸ் ப்ரைமர் தான். இவங்களுக்கு ஆயிலி ஸ்கின். இந்த ப்ரைமரில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் 2-in-1 ப்ராசஸ். ஸ்ட்ரோப் க்ரீமுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரைமரில் நல்ல கோல்டன் டேன் ஷீமர் இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங்காகவும் இருக்குது. டஸ்கி டோன் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக மேட்சிங்காக இருக்கும். இதில் லைட் டு மீடியம் ஸ்கின்னுக்கும் மீடியம் டு டார்க் ஸ்கின்னுக்கும் தான் டோன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஃபேஸ் டு நெக் வரைக்கும் ஈவன் டோனை அழகாக பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது ப்ரோ கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஒரஞ்ச் கன்சீலர். இவங்களுக்கு பிக்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதால ஒரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு பிறகு ஸ்கின் டோனுக்குரிய லைட் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மேபிலைன்ட கரெக்டிங் கன்சீலர் கொஞ்சம் எல்லோ கன்சீலர் மாதிரி டஸ்கியாக இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸ்கின் டோனோடையே போகும். ஸோ இந்த கன்சீலரில் ஒரஞ்ச் கன்சீலரை ஹைட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது மேபிலைன்லேருந்து இன்னும் கொஞ்சம் லைட் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது ஐ மேக்கப்பை ப்ரைட்டாக காட்டுறதுக்காக கொஞ்சம் லைட் ஷேட் போட்டால் நீட்டாக இருக்கும். எங்களுக்கு ஐ கலர் கரெக்டாக தெரியும். அதுக்காக யூஸ் பண்ணுறேன். கன்சீலர், ஃபவுண்டேஷன் நீங்கள் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ப்ரஷ் கம்ஃபர்டபுளாக இருந்தால் ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணுங்கள். ஸ்பாஞ்ச் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஸ்பாஞ்சால் அப்ளை பண்ணலாம். இல்லை ரெண்டுமே சேர்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பவுடரால் ஃபினிஷ் பண்ணுறேன். கன்சீலரை ஃபினிஷ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஐ ஷேடோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐப்ரோ அப்ளை பண்ணுறேன். ஐப்ரோக்கு இந்த கேக்கி ஐப்ரோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். நீங்கள் ஸ்வெட் ஆகினா உங்களுக்கு கருப்பாக கரைஞ்சி உங்களுக்கு ஃபேஸுக்கு வராமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோஸ், காஜல் அந்த மாதிரி போடும்போது சப்போஸ் உங்களுக்கு வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ண ப்ரஷ்ஷால் கொஞ்சமாக கன்சீலரை தொட்டு ட்ரேஸ் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீட்டாக அது அழிஞ்சிடும். நீங்கள் டிஷ்யூ பேப்பர்ஸோ வேறு மாதிரி ஸ்பாஞ்சஸ் வச்சு எப்பயுமே ரிமூவ் பண்ணக்கூடாது. கன்சீலரால் தான் நீங்கள் கட்டாயம் ரிமூவ் பண்ணணும். ஐப்ரோஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது பேஸ் ஐ ஷேடோ போட போகிறேன். இது டீப் பர்பிள். டீப் பர்பிளில் ஒரு பேஸ் கொடுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு சின்ன ஐ இருக்குது. குட்டியாக கண் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஐ கண்ட்ராஸ்டாக தெரியும். பார்க்குறதுக்கு நல்ல கிளாஸியாக லுக்கியாக இருக்கும். லைட் கலர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதை விட இன்னும் பெட்டர் ஸ்மோக்கி லுக்ஸ் நீங்கள் குட்டி கண் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். எப்பயுமே ஐ மேக்கப் செய்யும்போது உங்களுடைய பிளெண்டிங் அழகாக இருக்கணும். கலர் பிளெண்டிங்கில் தான் ஐ நல்லா கண்ட்ராஸ்டாக தெரியும். அதோட நீங்கள் ஐ மேக்கப் போடும்போது கோர்னர் சைடுக்கு வரும்போது ஐயிண்ட கோர்னர் சைடுக்கு கொஞ்சம் டார்க் ஷேடும் அப்படியே முன்னுக்கு வர வர குறைஞ்சி கொண்டு லைட் ஷேடும் போனால் பர்ஃபெக்டாக வரும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி ரெண்டு சைடும் டார்க்காக சென்டரில் லைட்டாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் லாஸ்ட் கோர்னர்ஸில் டார்க்கும் முன்னுக்கு ஃபர்ஸ்ட் கோர்னர்ஸில் ஷீமரும் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் கோர்னர்ஸ் பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ கொப்பர் ஷேடில் ஷீமர் எடுக்கிறேன். ஹைலைட்டர் அதை எடுத்து இந்த மாதிரி முன்னுக்கு இருந்து சென்டர் வரைக்கும் அழகாக பிளெண்ட் பண்ணுறேன். இந்த ஷீமர் எப்பயுமே கோர்னர்ஸுக்கு போகக்கூடாது. ஃப்ரண்ட் ஏரியாவில் சென்டர் வரைக்குமே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். பின்னுக்கு வரைக்கும் நீங்கள் அந்த டார்க் ஷேட் போட்டுக்கிற இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது.
இப்போ கொஞ்சமாக அதே ஷீமரில் கீழே இந்த முன்னுக்கு கண்ணுண்ட கீழ் பகுதியில் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். அடுத்தது லைட் கலர் ஹைலைட்டர் எடுத்து நான் வந்து ஐப்ரோஸுக்கு கீழே இருக்கிற அண்டர்லைனில் வந்து ஹைலைட்டிங் பண்ணுறேன். இந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஐ மேக்கப்பும் உங்களுடைய ஐப்ரோஸும் தனியாக வெட்டி காட்டும். அதோட அந்த நீட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன். எப்பயுமே பிரைடுக்கு வந்து கொஞ்சம் லிக்விட் லைனர் எடுத்தீங்கன்னு சொன்னால் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதோட மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதான் பெஸ்ட்டாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்றது குட்டி கண் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்பயுமே ஐலைனரை தின்னாக ஃபைன் லைனாக போடுங்க. அப்போ தான் நம்மளோட கண் வந்து பெருசாக தெரியும். நிறைய பேர் வந்து குட்டி கண் இருந்துட்டா ஐலைனரை வந்து பெருசாக போட ட்ரை பண்ணுவாங்க, கண் பெருசாக தெரியுமெண்டு. அப்படி கண்டிப்பாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் கண்ணை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஐலைனர் பெருசாக இருந்தால் கண் அப்படியே மூடின மாதிரி தெரியும். பார்க்குறதுக்கு வந்து அப்பி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஃபைன் லைனாக குட்டி கண் இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதோட காஜலும் போடும்போது அவங்களுக்கு உள்ளுக்கு கண்ணுக்கு போடக்கூடாது. கண்ணுண்ட இமையுண்ட கீழ்ப்புறமாக நீங்கள் ஷேட் பண்ணணும். அப்போ இன்னுமே அவங்களோட கண் வந்து ஒரு படி பெருசாக தெரியும். நான் இப்போ செய்து காட்டுறேன்னு பாருங்கள். அடுத்தது மஸ்காரா போட போகிறேன். நான் வந்து அவங்களுக்கு ஐலாஷஸ் வைக்க போகிறேன். ஸோ மஸ்காராவை ஃபர்ஸ்ட் லைட்டாக பிளெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் போட்ட க்ரீம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இதில் அப்பி இருக்கும். ஸோ மஸ்காரா போட்டிங்கன்னா அந்த டார்க்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஐலாஷஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஐலாஷஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஐலாஷஸை நீங்கள் எடுத்து ஃபர்ஸ்ட் கார்னரும் லாஸ்ட் கார்னரும் லைட்டாக எப்பயுமே ட்ரிம் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து க்ளூவை போட்டுட்டு கொஞ்சம் ஊதிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த க்ளூவில் வந்து அப்படியே தண்ணியாக இருக்கும்போது கண்ணில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஊதிட்டு வச்சிங்கன்னா உடனே பிடிக்கும். இந்த க்ளூ வந்து நல்ல பெஸ்ட்டான க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். உடனே ஃபிக்ஸ் ஆயிரும். வச்சோன்னே எடுக்கவே முடியாது. அவ்வளோத்துக்கு ஒரு பவரான க்ளூ, நல்ல க்ளூ. ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே ஊதிட்டு அந்த மாதிரி வந்து வைங்க. மற்றது சின்ன கண் இருக்கிறவங்களுக்கு லேஷஸும் நீங்கள் சின்னதாக சூஸ் பண்ணுங்கள். ஹெவி லேஷஸ் எப்பயுமே வைக்கக்கூடாது. பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். கண்ணில் ஏதோ பெருசாக வச்ச மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ எப்பயுமே சின்ன கண் இருந்தால் உங்களுக்கு லேஷஸையும் கொஞ்சம் சின்னதாகவே சூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். இப்போ ஃபேஸ் மேக்கப் போகலாம். ஃபேஸ் மேக்கப் ரெகுலர் மாதிரி தான். இப்போ அவங்களுடைய பிக்மெண்ட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்காக முதல் போட்ட ஆரஞ்சு கன்சீலரை வந்து அப்ளை பண்ணுறேன். கழுத்து பகுதியிலலாம் பிக்மெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நல்லா கவர் பண்ணணும். ஃபேஸுன்ற டோனுக்கே நீங்கள் எடுத்தாகணும். இல்லாட்டி தனித்தனியாக தெரியும். பிரைடுக்கு வந்து அந்த மாதிரி செய்யவே கூடாது. நீங்கள் யாருக்குமே செய்யக்கூடாது. எப்பயுமே இந்த விஷயங்களில் வந்து மேக்கப் போடும்போது கவனமாக இருக்கணும். ஃபேஸை மட்டும் அழகாக வெள்ளையாக காட்டணுமென்று நினச்சி நீங்கள் மேக்கப் எப்பயுமே ட்ரை பண்ணக்கூடாது. ஆரஞ்ச் கன்சீலருக்கு மேலே அவளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற லைட் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். எல்லோ கன்சீலர் மாதிரி. இப்போ இதால் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் வெட் ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணணும். ஸ்பாஞ்சை நல்லா நனைச்சிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் புழிஞ்சிருங்க. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் பர்ஃபெக்டாக கிடைக்கும். வெட் ஸ்பாஞ்ச் தான் உங்களுக்கு மேக்கப்புக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் தரும். ஸ்கின் டோனுக்கு ஏற்ற சரியான பிளெண்டிங்கும் கிடைக்கும். எப்பயுமே ஸ்பாஞ்சை வெட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஃபவுண்டேஷன் போட போகிறேன். லாகர்லேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். ஹெச்டி ஃபவுண்டேஷன் லாகர். இப்போ எங்களுக்கு வந்து ஷூட்டுக்காக கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணுமெண்டு 24 ஹவர்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ரஷ்ஷால் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெட் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்டிங் கொடுக்கும். நல்லா டேப் பண்ணி ஃபேஸில் வந்து அழுத்தமாக டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட ஸ்கின்னுக்கு அப்படியே ஒப்சர்வ் ஆகி ஈவன் டோன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வெட் ஸ்பாஞ்சால் இந்த மாதிரி செய்யுங்க.
இப்போ கவுண்டர் பண்ணலாம். ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். லைட் கன்சீலர் அதே சேம் மேபிலைன்லேருந்து லைட் கன்சீலர், NYXலேருந்து டார்க் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ டார்க் கவுண்டரிங் பண்ணும்போது யாருக்காவது ஃபேஸ் வந்து நல்லா பெருசா அகலமாக இருந்தாலோ, ஒரு டூ மச் ஓவலாக இருந்தாலோ, இல்லாட்டி அவங்களுக்கு பாக்ஸ் ஷேப்பில் இருந்தாலோ, அந்த மாதிரி ஷேப்ஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி காட்டுறதுக்கு தான் டார்க் கவுண்டரிங் வந்து நாங்கள் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த மாதிரி இடங்களில் வந்து தேவையில்லை. இப்போ இந்த இடத்த நாங்கள் கொஞ்சம் சின்னதாக காட்டணும்னு சொன்னால் கண்டிப்பாக டார்க் கவுண்டரால் வந்து அதை செய்ய முடியும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டரிங் பண்ணிக்கொள்ளுங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஓவல் ஷேப், சைடில் எல்லாம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது. அந்த இடங்களில் வந்து கொஞ்சம் குட்டியாக காட்டுறதுக்கு நான் டார்க்னஸ் பண்ணி அதை வந்து ஷேப் பண்ணுறேன். இப்போ நான் போட்டிருக்க கவுண்டரிங் வந்து ஒரு பேசிக் கவுண்டரிங், எல்லா ஃபேஸுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பேசிக் கவுண்டரிங். சப்போஸ் உங்களுக்கு வந்து சேலஞ்சிங்காக வந்தால் நீங்கள் வந்து அவங்களோட ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டர் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் எந்த பிரைடல் மேக்கப்போ கெஸ்ட் லுக்கோ வந்தால் லாங் லாஸ்டிங் மேக்கப்புக்கு லூஸ் பவுடர் தான் பெஸ்ட். கம்பேக்ட் வந்து ரெகுலர் யூஸுக்கு மட்டும்தான் நீங்கள் பாவிக்கணும். லூஸ் பவுடர் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் தரும். குட்டி குட்டி ஹோல்ஸுக்குள்ளே கூட போயிட்டு நல்ல ஒரு ஃபினிஷிங் தரும். ஸோ நீங்கள் வந்து மேக்கப்புன்னு வந்தால் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக நான் வந்து சொல்லுவேன். இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணலாம். அப்போ தான் உங்களோட ஃபவுண்டேஷனோட போய் பவுடர் நல்லா செட் ஆகும். அடுத்தது ப்ளஷர் போட போகிறேன். ஒரு டார்க் டோன் தான் எடுத்திருக்கேன். டஸ்கி டோன் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டார்க் டோனாக போனீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். லைட் டோன்ஸ் வந்து எப்பயுமே ட்ரை பண்ணக்கூடாது, அவங்களுக்கு தெரியவும் மாட்டுது. கொஞ்சம் டார்க் டோன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும், அழகாகவும் இருக்கும். ஒரு மெரூன் ஷேடோட கோல்டன் ஷேட் மிக்ஸ் பண்ணது தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது லைட் கலர் கோல்டன் ஹைலைட்டர் வந்து நோஸ் ஏரியா, ஹைலைட்டிங் ஏரியாஸ்க்கு எல்லாம் அப்ளை பண்ணுறேன். இப்போ லிப்ஸ்டிக் போட்டுடலாம். மெரூன் கலர் லிப் லைனரில் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் போடலாம். இன்னொரு டிப் சொல்கிறேன். லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணும்போது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும், நம்மளோட கலருக்கு என்ன போடலாம்னு சொல்லி. ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். லிப்ஸ்டிக் நீங்கள் போடும்போது உங்களோட ஸ்கின் டோனை கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் லைட் ஃபேரானவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட லிப்ஸ்டிக் டோனும் லைட்டாக இருக்கணும். நீங்கள் டார்க் டோன் இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களோட லிப்ஸ்டிக் ஷேடும் டார்க்காக இருந்ததுன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ நான் கிக்கோ பிராண்ட்லேருந்து ஒரு டீப் பர்பிள் எடுத்துக்கிறேன். இவங்க டஸ்கி டோன்ன்றதால இவங்களுக்கு டீப் கலர் போட போகிறேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் எப்பயுமே இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் மேக்கப்பை போட்டுட்டு லிப்ஸ்டிக்கில் சொதப்பிடுவாங்க. லைட் மேக்கப் போட்டுட்டு நீங்கள் லிப்ஸ்டிக்கை வந்து பிள்ளையாக போட்டாலே உங்களுக்கு ஓவர் மேக்கப்பாக தெரியும். அதனால உங்களோட ஸ்கின் டோனை நினச்சி நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணுங்கள். லிப்ஸ்டிக் போட்டாச்சு. இப்போ மேக்கப் ஃபினிஷ் பண்ணலாம். பாருங்கள் லிப்ஸ்டிக் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ 24 ஹவர்ஸ் ஹோல்டிங் மேக்கப் ஃபிக்சர் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து மேட் ஃபினிஷிங், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப் முடிஞ்சது. இவ்வளவு தான். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை